பிரதான கட்சிகளின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அதிமுகவும் பாமகவுடன் பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தி வருகிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் 7 மக்களவை மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதியை பாமக கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இறுதி முடிவு எப்பொழுது எட்டப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அருணேஸ்வர். நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரையில தொகுதி பங்கீடு என்பது மூன்று தரப்பு கட்சிகளிடையுமே, அதாவது அதிமுக தலைமையில ஒரு அணியும், பாஜக தலைமையில ஒரு அணியும், திமுக தலைமையில ஒரு அணியும் என மும்முனை போட்டி என்பது தற்போதைக்கு தமிழ்நாட்டுல நிலை வரக்கூடிய சூழல்ல 3 தரப்புகளுமே அவர்களுக்கான கூட்டணிகளை பலப்படுத்துவதில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றனர், மும்முரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2 வாரங்களாக இந்த தொகுதி பங்கீடுகளை நடத்தி வரக்கூடிய சூழல்ல இன்னும் 2 வாரத்துக்குள்ளாக தொகுதி பங்கீடை முடித்து மார்ச் 2ஆம் வாரத்துல அதற்கான அடுத்த கட்ட பணிகளை எடுக்க போவதாக தெரிவித்திருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் கூட நேற்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தமிழகத்துக்கு வந்திருந்து அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை அவர்களது இல்லத்திற்கு நேரடியாக சந்தித்திருந்தனர். இந்த நிலையில பாமகவுடனான கூட்டணி என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் அதிமுகவை பொறுத்தவரையில எந்த ஒரு கூட்டணி கட்சியுடனுமே அந்த இறுதி முடிவம் என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில அதிமுக நிர்வாகிகள் அவர்களது தரப்புல அவர்கள் சார்ந்த சமுதாய இயக்கங்கள் அதே போல பல்வேறு கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான திட்டத்தை தீட்டியிருக்கின்றனர். அந்த வகையில தான் பாட்டாளி மக்கள் கட்சி முதல்ல பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியில் ஈடுபடும் சந்திக்கும் நாடாளுமன்ற தேர்தலை என்று தெரிவித்திருந்த நிலையில தற்போது அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை என்பது 2 கட்டத்தை தாண்டி 3வது கட்டமாக சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2-3 வாரங்களுக்கு முன்பாக கட்சியின் நிர்வாகியும் அதே போல தலைமை நிலை செயலாளர் சி சண்முகம் நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸை தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல நேரில் சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகாக பல்வேறு நிர்வாகிகளுடனான கூட்டம் என்பது இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமாக நடைபெற்று வந்திருக்கிறதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அதிமுகவிடம் ஏற்கனவே பாஜக கூட்டணியில அதிமுக இருந்தபோது 6க்கு 1, அதாவது 6 மக்களவை 1 மாநிலங்களவை தொகுதி கேட்டு தொடர்க்கப்பட்டிருந்தது. இது அனைத்திலுமே கடந்த தேர்தலில் 6 தொகுதியிலுமே பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைந்தது. இந்த நிலையில தற்போது பாரதிய கட்சி அதிமுகவின் கூட்டணியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவிடம் 7 மக்களவை தொகுதிகளையும் 1 மாநிலங்களவை ராஜ்யசபா சீட்டையும் கேட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த சீட் ஒதுக்கீடு அது மட்டும் இல்லாமல் எந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் உள்ளிட்ட இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடைபெற்று வருவதாக தெரிகிறது. உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக இந்த வார இறுதிக்குள்ளாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் பல முக்கிய கட்சிகளை அதிமுக தலைமையிலான கூட்டணி கொண்டு வருவதற்கான பணிகளையும் செய்து வருகின்றனர்.